பிரத்தன்யாவோட கேஸ் வந்து எல்லாருமே பயங்கரமா உழுக்குச்சு. ஸோ இப்பயே அந்த வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கவங்களுக்கு நாட்டமை என்ன தீர்ப்பு அறிவு வழங்குது? என்னன்னா, அந்த வரதட்சணை கொடுமை தான் உங்களுக்கு தெரியும். வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு, சுயமா சம்பாரிச்சு தான் வந்து உழைச்ச காசுல வந்து வந்து வாழ்க்கை நடத்துவது தான் ஒரு சிறப்பான ஒன்று. அதாவது பொண்ணு வீட்ல வந்து பொண்ணு வந்து பணத்தோட வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பே தப்பு. நீங்களும் படிக்கிறீங்க, அவங்களும் படிக்கிறீங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூ ஆர் கெட்டிங் மேரிட் டு ரிச் கேர்ள். அட் சம் பாயிண்ட் அப்படியே 2 பேரும் லவ் பண்ணி நல்லபடியா வாழ்க்கை நடத்தணும் போது, ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து தன் நகையே குடுக்கலாம். ம். அந்த தொழில் ஆரம்பிங்க, கவலைப்படாதீங்க, நல்லா வந்துருவோம் ஆமா. அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து காம்ப்ரமைசஸ் அண்ட் இருக்கலாம். ஆனா, இந்த இத வந்து வரதட்சணை குடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவேன், இதெல்லாம் வந்து முதல்லே தெரிஞ்சுக்கணும். இஃப் யூ ஆர் இன் லவ், யூ லவ் ஃபார் த ரீசன். உண்மையான காதலிக்கும் போது காதலிக்கணும் ஒழிய, வசதியா இருக்கான், இவன வந்து நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கான்னு நெனச்சு, அப்புறம் வசதி இல்லன்னு வந்து அவன் பொய்யானவனா தெரிஞ்சிருந்தா, அவன விட்டு போறலாம் எதுக்கு? ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் எனிதிங் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப், ட்ரை டு நோ ஈச் அதர் வெல். மனசுக்கு மனசு ஒத்துப்போவது, எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இல்லாலே நாளைக்கு வந்து விரிசல் வந்துடுது. ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற சூழலில் பயணிச்சுட்டு இருக்கோம். எவ்ரி ஆஸ்பெக்ட் இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒன்று ஃபிசிக்கலி யூ ஷுட் பி ஃபிட், மன உறுதி வேணும், நியாயம் தர்மத்தை கடைப்பிடிப்பனாக இருக்கணும், பழக்க வழக்கத்துக்கு வந்து அடிமையாகாமல் இருக்கவனாக இருக்கணும். எல்லா விதத்துலையும் சூட்டபிளான்னு முதலே தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகே. அது வந்து பெற்றோர்களுக்கும் வந்து இது இருக்குது. திருமணம் வந்து பார்த்து செஞ்ச ஒரு திருமணத்தையும் கொஞ்சம் go and find out about each other, then get them married. ரைட் சார், ரைட் சார். அது பண்ண பிறகு வந்து அதுக்கப்புறமும் பிரச்சனை வருதுன்னா, அது இறைவனின் செயல். We cannot stop it. நாட்டாமையா நீங்க இதுக்கு என்ன ஒரு தீர்ப்பு கொடுக்க போறீங்க? ஒரு வரதட்சணை கேட்டு வரதட்சணை தொல்லை வந்து பண்றான். வந்து கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ம். 100% வரதட்சணை வந்து வாங்கி கல்யாணம் பண்றது வந்து that means you don't become a man. அவ்வளவுதான்.